أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم واقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த புனிதம் நிறைந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 323வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 88வது வசனத்திற்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா முனாஃபிகீன்கள் உஹது போர்க்களத்திற்கு வந்த முனாஃபிகீன்கள்ல 300 பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா போர்க்களத்துக்கு வராம திரும்பி போயிட்டாங்க. போர்க்களத்துக்கு வந்துட்டு போர்க்களத்துல போர்ல கலந்துக்காம என்ன செஞ்சிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. இந்த திரும்பி போன முனாஃபிகீன்களை பார்த்து கூட்டத்தில் இருந்த போர்க்களத்தில் இருந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, போனவங்கள்ல நல்லவங்க அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க, போனவங்க எல்லாருமே அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான காரியத்தை செஞ்சவங்க, தப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒரு கூட்டத்தார்கள் சஹாபாக்கள் ஒரு சில சாரார்கள் சொன்னாங்க போனவங்க நல்லவங்கன்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க போனவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, என்ன ரெண்டு முனாஃபிகீன்கள்ல நீங்க என்ன 2-3 ஆட்களா நீங்க பிரிக்கிறீங்க? முனாஃபிகீன்கள் எப்பவுமே எப்படித்தான் கெட்டவங்க தான். அதுல முனாஃபிகீன்கள்ல யாரும் என்ன கிடையாது, நல்லவங்கன்னு யாரும் கிடையாது. முனாஃபிகீன்கள் அத்தனை பேர் என்னதான் கெட்ட 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 மனிதர்கள் தான். அதே நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். அல்லாஹ் தஆலா சொன்னான், துரீதூன அன் தஹ்து மன் அலல்லாஹ். நானே அவங்களுக்கு வழி கெடுக்கிறதுக்கு நாடி அவங்கள வழிகெட்ட மனிதர்களாக ஆக்கி வச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன அவங்களுக்கு நேர்வழி கொடுக்குறீங்கன்னு என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா கேட்டான். யார் அல்லாஹ் தஆலா வழி கெடுத்துட்டானோ அந்த மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் யார் இந்த துனியாவில் கிடையவே கிடையாதுன்னு என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிச்சான். ஒரு நீண்ட நெடியதொரு விளக்கத்திற்குண்டான தஃப்சீருடைய பாடத்தை என்ன செஞ்சா நம்ம சென்ற வாரத்தில் நாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதாவது அதுரீதூன அன் தஹ்து மன் அலல்லாஹ். அல்லாஹ் தஆலா வழிகெடுக்க நாடிய ஒரு மனிதருக்கு நீங்க என்ன செய்ய முடியாது, நேர்வழி காட்ட முடியாது. அப்படி நேர்வழி காட்டுறதுக்கு நீங்க நாடுகிறீர்களான்னு என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்படின்னா அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கத்தை நம்ம சென்ற வாரத்தில் நாம் என்ன செஞ்சோம் பார்த்தாங்களா இல்லைங்களா? என்ன பார்த்தோம் அப்படின்டா, நாம ஒரு மனுஷர் தவறான காரியத்தை என்ன செய்யறாரு, இந்த ஆள் இப்படித்தான் போல தெரியுது, கடைசி வரைக்கும் இவர் இப்படித்தான் இருப்பார் போல தெரியுதுன்னு முடிவு செய்யறதுக்கு உண்டான தகுதி நம்மள்கிட்ட கிடையவே கிடையாது. 5 நேர தொழுகையாளியாக இருக்கிற நாம கடைசி வரைக்கும் இப்படியே இருப்போமாங்கிறதுக்கு உண்டான ஈமானிய ஊர்ஜிதம் நம்ம செய்யல, நம்மகிட்ட கிடையாது.
அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்ல வர்றதுக்குண்டான விஷயம் என்னன்னா, முன்சஃப்ல உட்கார்ந்துக்கிட்டு நல்லவராக நடிச்சுக்கிட்டு அந்த மனிதர் என்ன செய்யறாரு, குரோதத்திற்குண்டான காரியத்தை இந்த மனிதர் செய்யறாரு. பாத்தீங்களா, இந்த மனிதரை பற்றி உண்டான செய்தியை தான் என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, வெளிரங்கத்தில் இப்படி இருக்கிறாங்க, உள்ரங்கத்தில் ஆக மோசமானவங்க, இவர்கள் வழிகெடுக்கப்பட்டவர்களாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் ஆக்கி வச்சிருக்கிறேன். என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். அப்ப எந்த நேரத்திலையும் நம்ம யாரை என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, தப்பா பேசக்கூடாது. யாரையும் நம்ம என்ன செய்ய, தப்பான மனிதர்களாக என்ன செய்யக்கூடாதுங்க, கருதக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ராத்திரி எப்படி தூங்கணுங்க, உமர் ரலியல்லாஹு எப்படி தூங்குவாங்க, காலையில இருந்து இரவு வரைக்கும் நான் என்ன செஞ்சேன், என்னட்ட என்ன நல்ல காரியம் ஏற்பட்டுச்சு, என்னட்ட இருந்து என்ன தப்பான காரியம் ஏற்பட்டுச்சு, நான் நல்ல காரியத்தை இன்னமும் அதிகமா செய்யறதுக்கு நாம் அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். கெட்ட காரியம் ஏற்பட்டுருதுன்னா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், நாம கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படித்தானங்க. தூக்கம் அப்படிங்கிறது என்னங்க, மௌத். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா. மௌத்தானதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஹயாத்தை கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா விதமான புகழும் உண்டாகட்டுமாக என்ன செய்யறோம். உண்மையிலே ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கிறப்ப இந்த துவா ஓதி பாருங்களேன். ஃபஜ்ருக்கு தக்பீர் கட்டுறப்ப ரொம்ப இன்பமா இருக்கு. என்னங்க, ஃபஜ்ருக்கு தக்பீர் கட்டுறப்ப இன்பமா இருக்கு. அல்லாவே காலையில் ஹயாத் எனக்கு கொடுத்துட்டடா ரப்பே, எனக்கு ஹயாத்தை கொடுத்துட்ட, நான் படுத்தவனாவே போயிட்டு சேர்ந்துருந்தேன்னா நான் என்ன செஞ்சிருந்திருப்பேன், என் குடும்பம் என்ன வாயிருந்திருக்கும், என்னுடைய சுற்றி இருக்கிற மனிதர்கள் என்ன வாய்ந்திருப்பாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் காட்டி அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நமக்கு திரும்ப ரூஹை மீட்டி கொடுக்குறான். இடையில சிறுநீருக்கு எந்திரிச்சு போனோம்னா என்ன வருது, ரூஹு வருது. போயிட்டு வந்து தேவையை முடிச்சுட்டு திரும்பவும் படுக்கிறோம், திரும்ப எங்கே போகுது, என்ன விதமான கனெக்ஷனுங்க, யோசிச்சு பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். நாம வாட்டுக்கு படுத்துக்கிட்டு இருக்கிறோம், எல்லா வேலையும் அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனா மறுநாள் காலையில நைட்டு படுக்கிறப்பே சொல்றோம், காலையில எந்திரிச்சு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருங்க, காலையில எந்திரிச்சு நான் பாத்துக்கிறேன். அல்லாஹ் சொல்றேன், நீங்க ஒண்ணுமே இல்லைங்க அல்லாஹ். அப்ப சொல்லுவோம்மா, அல்லாஹ்வுடைய உதவி இருந்தா ஹயாத்தோட இருந்தா நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் செய்வோங்கிற வார்த்தையை தான் என்ன செய்யற அந்த மனுஷர் சொல்லணும். அப்ப எந்த சூழ்நிலையிலையும் அடுத்த மனிதர்களை ஏளனமாகவோ அந்த மனிதர்கள் மோசமானவங்களோ பார்க்கறதுக்கு என்ன கிடையாது, நம்மள்கிட்ட ரைட்ஸ் கிடையாது. அதை பற்றி உண்டான விளக்கத்தை நம்ம என்ன செஞ்சு சென்ற வாரத்தில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்து நிசாவினுடைய 3 வசனத்திற்குண்டான விளக்கத்தை நாம பார்க்க போறோம். இந்த 3 விளக்கத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு ஒரு சார அம்சமான கேள்வியை ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் அல்லாஹ் தஆலா இங்க பேச போறோம். அதுல என்ன விளங்குதுங்கிறத நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பா சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். இந்த 3 வசனமுமே நீண்ட நெடிய வரிகளை கொண்டிருக்கிறதுங்க. என்னங்க, ஒரு வசனம் 2 வரி 3 வரி இல்ல, ஒவ்வொரு வசனமும் 5 வரி 6 வரியை கொண்டிருக்கிற வசனம். இந்த 3 வசனத்துல அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்றான். அந்த செய்தியை சொல்லி நமக்கு மத்தியில ஒரு விழிப்புணர்வை என்ன செய்யறாங்க, ஏற்படுத்தி கொடுக்குறான். சரி, இப்ப நம்ம யாரை பத்தி பார்த்துக்கிட்டு வர்றோம், முனாஃபிகீன். யாரை பத்தி பார்க்கறாங்க, முனாஃபிகீன். அந்த முனாஃபிகீன்களை பத்தி தான் இப்பயும் பார்க்க போறோம். என்னங்க, முனாஃபிகீன்களை பத்தி தான் இப்பயும் பார்க்க போறோம். திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா மடக்கி இந்த முனாஃபிகீன்களை பத்தி ஏன் சொல்றான், அந்த மாதிரி சொல்வதற்குண்டான நோக்கம் என்ன. முனாஃபிகீன்களை பத்தி உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா, அலிஃப் லாம் மீம் சூரத்துல் பக்ரா ஆரம்பிக்கிறோம்லங்க, ஆரம்பிச்சு 8வது ஆயத்துல அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. எத்தனாவது ஆயத்து, ஆமா, ஒமினன் நாசி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹின்னு ஆரம்பிக்கிற அந்த வசனத்துல ஆரம்பிச்சு குர்ஆனுடைய கடைசி வரைக்கும் யாரை பத்தி பேசுறான், ஆமா, சூரத்து தௌபாவில் அதிகமா பேசுறான், இந்த சூரத்து நிசாவில் பேசுறான், சூரத்துல் பக்ராவில் பேசுறான். ஏன், முனாஃபிகீன் ஒரு சூறாவே இருக்குது. 28வது ஜுஸ்ல முனாஃபிகீன் என்ன இருக்குதுங்க, ஒரு சூறாவே இருக்குது. திரும்ப 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 முனாஃபிகீன்களை பற்றி உண்டான அடையாளத்தை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இந்த முனாஃபிகீன்கள் அப்படிங்கிறவங்க 3 விதமான முனாஃபிகீன்களை நீங்க வாழ்க்கையில பெற்றுக்குவீங்கன்னு அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றான். 3 விதமான மனோநிலை கொண்டிருக்கிற முனாஃபிகீன்கள். ஆளு ஒண்ணுதான். இங்க நிக்கிறவர் ஒரு ஆள் தான், அங்க நிக்கிறவர் ஒரு ஆள். ஆனா இவருடைய கல்பு ஒரு மாதிரி இருக்கும், இவருடைய கல்பு ஒரு மாதிரி இருக்கும். இந்த 3 முனாஃபிகீன்களை பார்க்கறதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், முதல் தரத்தில் இருக்கிற முனாஃபிகீன்களை எங்க பார்த்தாலும் கொலை பண்ணு. வகுத்துலூஹும் ஹைது வஜத்துமூஹும், ஸ்பாட் எந்த இடத்துல அவன் மாற்றானோ அங்க என்ன செய்யும், கொலை செய்யும். இந்த 3வது தரத்தில் இருக்கிற முனாஃபிகீன்களை எங்க பார்த்தாலும் என்ன செய்யுங்க, நீங்க
கொலை செய்யுங்க. ரெண்டாவது இருக்கிற மனிதர்களாக இருக்கிற முனாஃபிகீன்களை என்ன செய்யுங்க, மன்னிச்சு விட்டுருங்கன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த 3 முனாஃபிகீன்களுடைய முதல் ஆயத்துல முதல் முனாஃபிகீன், ரெண்டாவது ஆயத்துல ரெண்டாவது தரத்துல இருக்கிற முனாஃபிகீன், மூணாவது தரத்துல மூணாவது ஆயத்துல மூணாவது தரத்துல இருக்கிற முனாஃபிகீன்களை பத்தி என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா பேசுறான். ஆயத்தை தர்ஜுமாவை பார்த்தா இந்த ஆயத்துக்கு விளங்கவே விளங்காதுங்க. இந்த பள்ளிவாசல தர்ஜுமா குரான் இருக்கும்ல, அந்த தர்ஜுமா குரானை எடுத்து இந்த சூரத்து நிசாவுடைய 89வது வசனமும் 90வது வசனத்தையும் 91வது வசனத்தையும் நீங்க ஒரு தடவை இல்ல 100 தடவை படிச்சாலும் விளங்க. என்னங்க சொல்ற செய்தி புரியுது? 100 தடவை நீங்க படிச்சீங்கன்னாலும் என்னடா ரப்பே நீ சொல்றே நமக்கு என்ன ஆச்சு புரியாது. தஃப்சீர் கிதாபை பார்த்தா தான் புரியும். ஏன்னா அவ்வளவு ஒரு வார்த்தைக்குள்ள இன்னொரு வார்த்தை, ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா துணுக்கு போட்டு 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 இந்த ஆயத்துக்குள்ள என்ன செய்யறாங்க சொல்றான். நீங்க விளக்கத்தை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் தர்ஜுமா வாசிச்சு கொடுப்பேன்ல, அந்த தர்ஜுமாவை பார்க்கறப்ப நீங்க உன்னிப்பா கேட்டா தான் விளங்கும். என்னடா அஜர்த்து குழப்பறாரேன்னு என்ன செய்யும் சிந்தனை வரும். அப்பேற்பட்ட ஒரு அழுத்தமான வார்த்தை என்ன செய்யறானுங்க அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல என்ன செய்யறான் சொல்லி கொடுக்குறான். எதை சொல்வதற்காக வேண்டி நாடி வந்திருக்கிறோம் அதை நிறைவாக சொல்வதற்கு உண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தருள்வானாக. முதல் ஆள் சூரத்து நிசாவுடைய 89வது வசனம். அல்லாஹ் தஆலா எப்படி ஆரம்பிக்கிறான்டா, மேல சொல்லப்பட்ட ஒரு ஆயத்துல அவனுடைய ஒரு சின்ன செய்தியை சொல்லி சொல்றான். என்ன நீங்க நினைக்கிறீங்க போருக்கு போகாம இப்ப கலந்துக்கிட்டு போன 300 முனாஃபிக்கீன்களை பார்த்து சொல்றீங்க நீங்க எல்லாம் நல்லவங்க, என்ன சொன்னீங்க, இவங்கெல்லாம் நல்லவங்கன்னு சொன்னீங்க. ஆனா அந்த முனாஃபிக்கு உங்களை என்ன நினைக்கிறான் தெரியுமா அல்லாஹ் சொல்றான். என்னங்க சொல்றது புரியுதா? நீங்க நினைக்கிறீங்க போன ஆட்கள்ல நல்லவங்க 300 பேர் நல்லவங்க நீங்க நினைக்கிறீங்க. ஆனா போன 300 பேர் உங்களை பத்தி என்ன நினைக்கிறான் தெரியுமா அல்லாஹ் சொல்றான். அவன் மனசுக்குள்ள இப்படியே ஆசைப்படுறானாமா. என்ன ஆசைப்படுறான் முனாஃபிக்? ஆசைப்படுறான். என்ன ஆசைப்படுறான்? அங்க இருக்கிற 700 பேரும் என்ன நினைக்கிறான், அங்க இருக்கிற 700 பேரும் ஏன் ஆளா மாறிட்டா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? இவன் போனது 300 பேர், 700 சஹாபாக்கள் அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டு தக்வாவோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கல்வில எந்த விதமான மன மோசடியோ எதுவுமே கிடையாது. ஆனா அவன் என்ன நினைக்கிறான்டா, இப்ப முனாஃபிக் காஃபிர் தானே, அவன் முஸ்லீமோ மூமினே கிடையாது இல்ல. இப்ப அவன் என்ன நினைக்கிறானாமா, என்ன மாறியே எங்களை மாறியே அவங்களும் மாறிட்டா நாங்க 2 பேரும் ஒன்னாயிருவோமே, தண்டனை இல்லை. என்ன கேட்கிறான்? நாங்க 2 பேரும் என்ன செய்யறோம் நாங்க 2 பேரும் என்ன செய்வோம் ஒன்னாயிருவோமே. அல்லாஹ் சொல்றான் இந்த அங்க இருக்கிற 300 பேரும் அங்க இருக்கிற முனாஃபிகீன்கள் உங்களை பத்தி இப்படி நினைக்கிறா. எந்த நேரத்திலையும் அவன் நீங்க நண்பராகவோ தோழராகவோ என்ன செய்யாதீங்க, நீங்க எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது சொல்றான், எந்த இடத்தை அவங்கள நீங்க பாக்குறீங்களோ ஹைது வஜ்ஜத்துமுஹும் அங்கேயே என்ன செய்யுங்க, நீங்க கொலை பண்ணிடுங்க. அங்கேயே என்ன செய்யுங்க, நீங்க கத்தல் பண்ணிருங்க. எந்த நேரத்திலையும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்ற செய்யறவனுக்கு உதவி செய்யறதுக்கோ அவருக்கு வழியாக இருக்கிறதுக்கும் இந்த துனியாவில் யாருக்கு என்ன கிடையாது, ரைட்ஸ் கிடையாது, யாருக்கும் கிடையாது. இது ஒரு 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 முனாஃபிக்கு. இந்த முனாஃபிக்கு நீங்க எங்க பார்த்தாலும் என்ன செய்யணும், நீங்க கொலை பண்ணணும். சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்றாங்க, எங்களை மாதிரி அவங்களும் ஆகிட்டா என்னவாயிரும், நாங்க 2 பேரும் என்ன செய்வோம், சமமானவர்களாக ஆகிருவோம் என்ன செய்யறோம் நினைக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழுகாம, உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா தொழுகாம வெளியே உலாத்திட்டு இருக்கிறவரு கூட்டாளி தொழுக போயிட்டா பேசாம நம்ம கூட இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்ல. என்ன அல்லாட்ட அடி வாங்குறப்ப அல்லாட்ட தண்டனை வாங்குறப்ப நாங்க 2 பேரும் என்ன செஞ்சிருப்போம், கூட்டா இருந்திருப்போம் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறானா இல்லையா? அந்த மாதிரி உண்டான ஒரு நினைப்பு தான் யார்கிட்ட இருக்குது, அந்த முனாஃபிகீன்கள் இருக்கு. ரெண்டாவது ஒரு முனாஃபிகீன்களுடைய கூட்டம் அல்லாஹ் சொல்றான், இவன் முனாஃபிக்கு தான், ஆனா இவனை மன்னிச்சு விட்டுருங்கிறான் அல்லாஹ். என்ன சொல்றாங்க அந்த முனாஃபிகீன்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில முனாஃபிகீன்களுடைய ஒரு கூட்டத்துக்கு ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. இந்த முனாஃபிகீன்களை எங்க பார்த்தாலும் நீங்க கொலை செய்யுங்க, இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய முனாஃபிகீன்களை நீங்க என்ன செய்யுங்க, கொலை செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் ஆர்டர் போடுறாங்க. ஆர்டர் ரசூலுல்லாஹ் போட்டிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த முனாஃபிகீன்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து கேட்டாரு, நீங்க இப்படி ஒரு ஆர்டர் போட்டிருக்கீங்களாமா, இது உண்மையான யார்கிட்ட கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா நான் ஆர்டர் போட்டிருக்கிறேன் உங்களை எல்லாத்தையும் கொலை செய்ய சொல்லி. யாருடைய தலைமையில? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த மனுஷர் கேட்டாரு, உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவோம். யார்? அந்த முனாஃபிக் சொல்றான், உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவோம். எப்ப எந்த சூழ்நிலையில எல்லா குறைஷிகளும் உங்களை கொண்டு ஈமான் கொள்றாங்களோ, எந்த நேரத்துல எல்லா குறைஷிகளும் உங்களை கொண்டு ஈமான் கொள்றாங்களோ, அப்ப நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்? ஈமான் கொண்டுக்கிறோம். அது வரைக்கும் உங்களை என்ன செய்ய மாட்டோம், நாங்க தொந்தரவு பண்ண மாட்டோம். அது வரைக்கும் உங்களை நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நாங்க முனாஃபிகீன்களாகவே இருந்துக்கிறோம், ஆனா உங்களை என்ன செய்ய மாட்டோம், நாங்க தொந்தரவு பண்ணவே மாட்டோம். இது நீங்க என்ன செய்யணும்னா எங்களுக்கு வாக்கு கொடுக்கணும், ஒரு உறுதி, ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு மத்தியில. இதுக்கு ரைட்டா, இதுக்கு சரியா அப்படின்னு யார்கிட்ட கேட்டாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சரின்ட்டாங்க. என்ன சொன்னாங்க? சரின்ட்டாங்க. இப்ப காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை வச்சு இவங்களை கொலை செய்யறேன்னு சொல்லிட்டேன், அதனால இவங்க கூட போய் அந்த மனிதர்களுக்கு இந்த செய்தியை சொல்லிட்டு வாங்க. இவரு உங்க கூட்டத்தினுடைய தலைவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறாரு, அந்த ஒப்பந்தத்தை நீங்க எந்த செயலத்திலும் செஞ்சிடக்கூடாது, மீறிடக்கூடாது. குறைஷிகள் அனைவரும் இஸ்லாம் ஏத்துக்கிட்டா நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? இஸ்லாம் ஏத்துக்கணும். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அந்த முனாஃபிகீன்னுடைய கூட்டத்துக்கு போனாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன், எந்த நேரத்திலையும் ரசூலுல்லாவுக்கு நீங்க தொல்லை கொடுக்க கூடாது. எந்த நேரத்திலையும் ரசூலுல்லாவை சங்கடப்படுத்துற மாதிரி நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, நடந்துடக்கூடாது. ரெண்டாவது, குறைஷி மக்கத்தினுடைய குறைஷிகள் எல்லாம் ஈமான் கொள்ளுகிற போது நீங்க என்ன செஞ்சிடணும்? ஈமான் கொண்டுக்கணும். அது வரைக்கும் நீங்க முனாஃபிகீன்களாக இருந்தாலும், ரசூலுடைய சபைக்கு வந்தாலோ, ரசூலை பார்த்தாலோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால நீங்க நடந்து வந்தாலோ எந்த விதமான நோவினையும் கொடுக்க கூடாது. நீங்க உங்க வேலையை என்ன செஞ்சுக்கிட்டோம், பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னா, இந்த முனாஃபிகீன்களை பார்த்தா நீங்க கொலை செய்யாதீங்க, மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா சரணடைஞ்சிட்டான்ல. ஏன் சரணடைஞ்சிட்டான்ல? நான் அப்பா தினமும் வந்து கையெழுத்து போடுறேன், நான் தப்பு செய்ய மாட்டேன், அப்படித்தானுங்க. தினமும் வந்து என்ன செய்யறேன், நான் கையெழுத்து போடுறேன். இந்த ரெண்டாவது தரத்திலேயே ஒரு பி செக்ஷன் ஒன்று இருக்குது. அல்லாஹ் சொல்றான், ரெண்டாவது தரத்திலேயே இன்னொரு பி செக்ஷன், ஒன்று ஏ செக்ஷன், அடுத்து பி செக்ஷன். ரெண்டாவது தரத்திலேயே இந்த மனிதர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த மனிதர்களை நீங்க மன்னிச்சு விட்டுருங்க. இந்த ரெண்டாவதுலயே ஏ கேட்டகரி ஒன்று இருக்கு, பி கேட்டகரி ஒன்று இருக்கு. இந்த பி கேட்டகரி இருக்கிற மனிதர்களை நீங்க மன்னிச்சு விட்டுருங்க. யார் அப்படின்னா, அவனும் முனாஃபிகி தான். அவனு யாருதான்? முனாஃபிகி தான். அந்த முனாஃபிக்கு என்ன சட்டம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்துக்கு வாண்டா, போர்க்களத்துக்கு என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். வந்தவன் என்ன செய்வான்டா, இந்த முனாஃபிக்கு யாருக்கு யார்கிட்டையும் சண்டை போடாம பேசாம ஒரு இடத்துல உட்கார்ந்துவான். என்ன செய்வாரு? ஆமாங்க, நல்லா விளங்கிக்கணும். 300 பேர் போனான், அவன் கூடயும் போல. நல்லா விளங்கிக்கணும். சரி, இந்த பக்கம் வந்தையே, இந்த பக்கம் வந்ததுல சண்டை போடணும்ல, எதிர்த்து முனாஃபிகீன்களுக்கு எதிர்த்து, யூத நசாராக்களுக்கு எதிர்த்து சண்டை போடணும்ல. சண்டை போடாம பேசாம வாளையும் உருக்கு சட்டையை கழட்டி வச்சு என்ன செய்வாரு? கையை கட்டி உட்கார்ந்துக்குவாரு. என்னடாப்பா இப்படி உட்கார்ந்துருக்கிற, நீ போர்க்களத்துக்கு வந்து கையை கட்டி வேடிக்கை பார்த்து உட்கார்ந்துருக்கிறேன்னு கேட்டா அவன் சொல்லுவானாமா, ஹசிரத் குலூபுஹும், எங்க கல்புலாம் ரொம்ப நெருக்கடியா இருக்குது. எங்க கல்புலாம் ரொம்ப நெருக்கடியா இருக்குது. என்னப்பா நெருக்கடியா இருக்குது? ரொம்ப குழப்பத்துல நாங்க இருக்கிறோம். அவன் சொல்லுவான், ரொம்ப குழப்பத்துல இருக்கிறோம். என்ன குழப்பம்? எதிர்த்து சண்டை போட்டா எதிர்த்துல இருக்கிறவன் மாம மச்சானா இருக்கிறான். என்ன சொல்றான்? எதிர்த்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் அக்ரிபாஹிம், எங்க அவங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க, உறவினர்களாக இருக்கிறாங்க. எதிர்த்து சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு முடியல, அதனால பேசாம உட்கார்ந்து இருக்கிறோம். சரி, இந்த பக்கம் சண்டை போடாம உட்கார்ந்து இருக்கிறமே, அந்த பக்கம் போய் நின்று உங்களை சண்டை போடலான்னு பார்த்தா, உங்கள்கிட்ட சண்டை போட்டா அல்லாஹ்ட்ட ஆயத் இறங்கிடுது. நல்லா விளங்கிதா? அல்லாஹ்ட்ட என்ன வந்துருது? ஆயத் இறங்கிடுது. இப்ப இந்த ரெண்டு பஞ்சாயத்தையும் தாங்க முடியாதனால பேசாம உங்க கூடவே வந்து உட்கார்ந்துக்குவோம், யார்கிட்டையும் சண்டை போடாம உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறோமோ என்ன செய்வானுங்க? முனாஃபிகீன்கள் சொன்னவன் அல்லாஹ் சொன்னா, இவனையும் மன்னிச்சிருங்க, இவனை என்ன செய்யுங்க, நீங்க மன்னிச்சிருங்க. இவனும் என்ன செஞ்சுட்டான்? அவங்கள்ட்ட வந்து சரணடைஞ்சிட்டானா இல்லையா? இவனை என்ன செய்யுங்க, மன்னிச்சிருங்க. இது ரெண்டாவது கேட்டகரி. இது என்னதுங்க? ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குது. இதுதான் ரொம்ப மோசமான ஒரு குரூப். அல்லாஹ் சொல்றான், இவன் பக்கா முனாஃபிக். இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்துட்டான்னு சொன்னோம்னா ரசூலுல்லாஹ்வை அளவு கடந்து புகழுவான். அளவு கடந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுவான். சஹாபாக்கள் கூட அந்த நேரத்தில் அப்படி புகழ முடியாது, அப்படி புகழுவான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்க்கிறவன் என்ன நினைப்பானா, இவன் ஒரு முனாஃபிக்னு யாரும் சொல்ல முடியாது. ஆளை பார்த்தா திருட மாதிரியே திருடங்க, இந்த திருடிட்டு போயிருக்கிறான் சொல்றமா இல்லைங்களா? என்னங்க
இவரை பார்த்தா திருட மாதிரியே தெரியலங்க, மொத்தத்தையும் சுருட்டிட்டு போயிட்டானேன்னு சொல்ற மாதிரி ஆளை பார்த்தா அப்படி முனாஃபிக்குன்னு உண்டான அடையாளமே தெரியாது. இப்படி நடந்துக்குவான். இதே ஆள் வெளியே போனவன சிலையை வணங்க செய்வான். அந்த மனிதர்களை போல முழுக்க மாறிடுவான். இங்க வந்துட்டா இப்படி என்னங்க, இங்க வந்துட்டா இப்படி தொப்பி தலப்பா ஜுப்பா அப்படி சூரத்து மாறிடும். அங்க பக்கம் போனவன டோட்டலா எல்லாத்தையும் கழட்டி எரிஞ்சு போட்டு என்ன ஆயிடுவாரு, அப்படியே குப்புசாமி முன்னுசாமி மாறியே என்ன செய்வாரு, அவர் மாறிடுவார். இப்ப ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்டா அந்த முனாஃபிக் சொல்லுவானாமா, முஸ்லிம்களை பகைச்சா முஸ்லிம்களுக்கு விரோதியா மாறிட்டோம்னு சொன்னா சண்டை வந்துரும்ல. என்ன சண்டை வந்துரும்ல, ரெண்டு பேத்துக்கு மத்தியில சண்டை வந்துட்டா பிரச்சனை ஆயிரும். முஸ்லிம்களிருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டி, முஸ்லிம்கள்ட்ட தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி நாங்க என்ன செஞ்சுக்கிட்டோம், பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டா ரசூலுல்லாவை பார்த்தா சஹாபாக்கள் பார்த்தா உங்க கூட்டம்னு நாங்க என்ன செஞ்சுக்கிறோம் சொல்லிக்கிறோம். ஏன்னா உங்க கூட்டம்னு சொல்லிட்டு அவங்க அடிக்க மாட்டாங்கல்ல, உங்க கூட்டம்னு சொல்லிட்டு அவங்க எங்க மேல கை வைக்க மாட்டாங்கல்ல. அதனால நாங்க என்ன செஞ்சுட்டோம், இப்படி நடந்துக்கிட்டோம். இப்படி நடந்துக்கிட்டானா உள்ளு இந்த பக்கம் வந்தா இப்படி, அந்த பக்கம் வந்தா அப்படி. இப்ப அல்லாஹ் சொல்றான், இவன் என்ன செஞ்சான், ஏன்டா இப்படி செஞ்சேன்னு காட்டுறதுக்கு என்ன காரணம் சொன்னா, முஸ்லிம்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி, முஸ்லிம்களை பகைச்சிட்டு அவங்க எங்களை அடிச்சு போடுவாங்க, அந்த அடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நாங்க இப்படி செய்யறோம். இப்ப காபிர்கள் என்ன செய்வானுங்கன்னாமா, போர் செய்யலான்னு சொல்லுவாங்க. முஸ்லிம்களை எதிர்த்து போர் செய்யலான்னு சொன்னோம்னா, போருக்கு முதல்ல வாள் தூக்குறவன் யார் தெரியுமா, இங்க இருந்து அல்லாஹ் ரசூலுக்கு ஜால்ரா போட்டான் பாத்தீங்களா சஹாபாக்கள், அவன் தான் என்ன செய்வான், முதல்ல போர் தூக்குவான், வாழை தூக்குவான். வாழை தூக்கி சஃப்ல நிக்கிற முதல் ஆள் யார் தான், அவன் தான் நிற்பான். இங்கிட்டு இருந்து பாக்குற சஹாபாக்கள் ஆச்சரியத்தோட பார்ப்பாங்களாமா, எப்ப அசர் வரைக்கும் எங்க கூட தான் இருந்த, மக்ரிப்ல என்ன பண்ணி அந்த பக்கம் போயிட்டியேன்னு என்ன செய்வாங்க, ஆச்சரியமா பார்ப்பாங்க. இந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இவனை எங்க பார்த்தாலும் வெட்டுங்க. அல்லாஹ் எனக்கு இவனை எங்க பார்த்தாலும் வெட்டு, பாவபட்சமே என்ன செய்யாத பார்க்காத. அல்லாஹ் சொல்றான், இவனை வெட்டுறதுக்கு உனக்கு முழு ரைட்ஸ் கொடுத்துருக்கிறேங்கிறான். சுல்தான முபீனா, நீ அந்த நேரத்தில் நீங்க ஒரு சுல்தான், அல்லாஹ் சொல்றான், முழு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிற, எந்த விதமான பாவப்பச்சனையோ நீங்க பார்க்காதீங்க, அவனை எங்க பார்த்தாலும் வெட்டுங்கிறான் அல்லாஹ். முனாஃபிகீன்களை இப்படி 3 விதமான மனோநிலை இருக்கிற முனாஃபிகீன்கள் அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி 3 விதமான மனோநிலை இருக்கிற முனாஃபிக்களுக்கு என்ன செய்வீங்க, நீங்க பெற்றுக்குவீங்க. அப்படி பெற்றுக்கொள்ளுகிற போது முதல் தரத்தில் இருக்கிற முனாஃபிக்கீன்களை என்ன செய்யுங்க, நீங்க கொலை செய்யுங்க. அவன் யாருங்க, இருக்கிற பூரா பேரும் நம்ம ஆட்கள் ஆவாரிட்டா நல்லா இருக்குமே நினைச்சு. இன்னைக்கு இருக்கிறவன் பூரா பேர் அப்படித்தான் இருக்கிறான். இன்னைக்கு இருக்கிறோம் அப்படித்தான் இருக்கிறான். பூரா பேரும் எங்க கூட்டத்துக்கு வந்துருங்கிறான். இப்படித்தானே சொல்றானுங்க. இந்த விளக்கமா சொல்லணுமா, தேவையில்லைல. ஆமா, இன்னும் சில பேர் என்னத்துக்கு வம்பு, சண்டையும் போட வேணாம், அவனை எதிர்த்துக்க வேணாம், பேசாம இந்த பக்கம் ஓரமா உட்காந்துக்கலாம் என்ன செய்யறான். இந்த ஒரு தரத்தில் இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், எப்போ உங்க காலடியில வந்து விழுந்துட்டானா, சரணடைஞ்சிட்டானா, அவனே செய்யுங்க, மன்னிச்சு விட்டுருங்க. இந்த 3வது தரத்தில் இருக்கிற ஆள் என்னண்டா, சுருக்கமா சொல்றதா, பாய் மாதிரியே தொப்பியை போட்டுக்கிட்டு, பாய் மாதிரியே எல்லாம் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு, பாய்க்கு எதிராக என்ன வேலை செய்யறது, வேலை பார்க்கறது. அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதரை என்ன செய்யுங்க, நீங்க கொலை பண்ணுங்க என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த முனாஃபிகீன்களை பற்றி உண்டான 3 செய்தி என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த தர்ஜுமாவை பார்த்துருவோமா. தர்ஜுமாவை பார்க்குறப்ப கொஞ்சம் அங்கிட்ட இங்கிட்டு செதறிச்சு கல்பு, என்னடா அஜர்த்து சொல்றாரு அப்படின்னு என்ன செய்யறோம் ஆயிரும். அப்பேற்பட்ட ஒரு அழகான வாசகத்தை என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். சூரத்து நிசாவினுடைய 89வது வசனம். முதல் தரத்தில் இருக்கிற முனாஃபிகீன்கள் வத்து, அந்த முனாஃபிகீன்கள் ஆசைப்படுகிறார்கள், லவ் தக்ஃபுரூன கமா கஃபரு, அவர்கள் காஃபிராகி விட்டதை போல நீங்களும் காஃபிராகி விட வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். ஃபதகூனூன சவாஅன், அப்படி நீங்க காஃபிராகிட்டீங்கன்னா 2 பேர் என்ன ஆயிருவீங்க, சமமானவர்களாக ஆயிருவீங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தத்தஹிது மின்ஹும், அவர்களில் நின்றும் அவுலியா, யாரையும் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், நேசர்களாகவோ நண்பர்களாகவோ என்ன செய்யாதீங்க, நீங்க ஆக்கிக் கொள்ளாதீங்க. ஹத்தா யுஹாஜிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் புறப்பட்டு வராத வரை அவர்கள் என்ன செய்யாதீங்க, நீங்க நேசர்களாக ஆக்கிக் கொள்ளாதீங்க. ஃபஇன் தவல்லவ், அவர்கள் உங்களுக்கு மாறு செய்வார்களே ஆனால், ஃபஹுதூஹும், அவர்களை பிடியுங்கள். ஃபர்ஸ்ட் ஃபஹுதூஹும், அவர்களை பிடியுங்கள். வக்துலூஹும், அவர்களை நீங்கள் கொலை செய்யுங்கள். ஹைது வஜத்துமூஹும், அவர்களை நீங்கள் எங்கே பெற்றுக்கொள்கிறீர்களோ அங்கே என்ன செய்யுங்க, நீங்க கத்தல் பண்ணிருங்க. வலா தத்தஹிது மின்ஹும் வலியன் வலா நசீரா,
அவர்களில் நின்றும் நீங்கள் யாரையும் எந்த ஒருவரையும் வழியாகவோ நசீராகவோ என்ன செய்யாதீர்கள், நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். புரியுதுங்களா? முதல் புரிஞ்சிருச்சா? சரி. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், சில மனிதர்களை தவிர எக்ஸ்கியூஸ் கொடுத்து மன்னிச்சு போங்கன்னு சொன்னானா இல்லையா, அவங்க என்ன இல்லல்லதீன சிலர்களை தவிர எசிலூன சேர்ந்து கொண்டார்கள். எங்க வந்து செஞ்சுக்கிட்டாங்க, ரசூல்லா கூட என்ன செஞ்சாங்க, சேர்ந்து கொண்டாங்க. இலா கௌமின் பைனக்கும் வபைனஹும் மீதாக்கும், உங்களுக்கு மத்தியிலையும் அவர்களுக்கு மத்தியிலையும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு சேர்ந்து கொண்டார்களே. குறைசிலாம் ஈமான் கொண்டிருப்ப நாங்களும் ஈமான் கொண்டிருக்கோம், உங்களை எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், உங்களுக்கு மத்தியில் நாங்கள் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம், ரசூலுல்லாவுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு உங்களுக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டாங்கல்ல இவர்களை தவிர. அந்த ரெண்டாவதுலயே ஒரு பி செக்ஷன் ஒன்று பார்த்தோம்னா அவங்க சொல்றான், அல்லாஹ் தஆலா சொல்றான், அவு ஜாஊக்கும், உங்களிடத்தில் அந்த மனிதர்கள் வருவார்கள், ஹஸிரத் சுதூருஹும், அவருடைய நெஞ்சங்கள் எல்லாம் லீகத் நெருக்கடியான நிலையில என்ன செய்வார்கள், வந்து உட்காருவார்கள். என்ன சொல்வார்கள், ஐயுகாத்திலூக்கும் அவ் யுகாத்திலூ கௌமஹும், உங்களையும் கொலை செய்ய முடியாம அவங்களையும் கொலை செய்ய முடியாம. புரியுதா? என்னங்க, உங்களையும் கொலை செய்ய முடியாம, உங்களை கொலை செஞ்சா பிரச்சனை ஆயிரும், அவங்களை கொலை செஞ்சா பூரா பேரும் சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில என்ன செய்வாங்க, வந்து ஒருத்தர் உட்காருவார்களே, இவர்கள் என்ன செய்யுங்க, நீங்க மன்னிச்சு விட்டுருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவ் ஷா அல்லாஹு லஸல்லதஹும், அல்லாஹ் தஆலா நாடி இருந்தால் உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்து பேசாம உட்கார்ந்துருப்பான் பார்த்தீங்களா, அவன் அல்லாஹ் தஆலா நாடி இருந்தால் உங்களுக்கு எதிரானவனா அல்லாஹ் திருப்பி விட்டுருக்க முடியும். அல்லாஹ் சொல்றான், திருப்பி விட்டுருக்க முடியும். அப்ப மேல திருப்பி விட்டதும் பின்னால திருப்பி விட்டதும் யாருதான்? அப்படி பதிய வைக்கிறான் பாருங்க ஆயத்தை. சண்டையும் குரோதத்தையும் உருவாக்குறது யாருதான்? அதுலயும் ஒரு ஹிக்மத் இருக்குது அல்லாஹ்ட்ட. வலவ் ஷா அல்லாஹு லஸல்லதஹும் அலைக்கும், உங்களின் மீது அவர்களை நாம் என்ன செஞ்சிருப்போம், சாட்டி இருப்போம். அப்படி சாட்டி இருந்தால் ஃபலகாத்தலூக்கும், உங்களை அவர்கள் கொலை செய்திருப்பார்கள். அந்த பக்கத்துல இருந்து என்ன செய்வாங்க, உங்களை கொலை செஞ்சிருப்பாங்க. இந்த பக்கம் சஹாபாக்களை கொலை செய்ய முடியல, அந்த பக்கத்தில் இருக்கிற சொந்தக்கார முனாஃபிகீன்களை கொலை செய்ய முடியாம என்ன செய்யறாங்க, அப்படியே மனம் முருகி என்ன செய்யறாங்க, நெருக்கடிக்கு மத்தியில் என்ன செஞ்சிருக்காங்க, வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஃபைனிஅ்தஸலூக்கும், அல்லாஹ் சொல்கிறான், ஃபைனிஅ்தஸலூக்கும், உங்களை விட்டும் அவர்கள் ஒதுங்கி விலகி இருப்பார்களேயானால், ஃபலம் யுகாத்திலூக்கும், உங்களிடத்தில் அவர்கள் போர் செய்யவில்லையானால், வஅல்கௌ இலைக்குமுஸ் ஸலம, உங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியில் ஒரு சலாமத்தான ஒரு சந்திப்பை ஏற்படுத்திக் கொள்வார்களேயானால், நாங்க பேசாம உட்கார்ந்துக்கிறோமுங்க என்னத்துக்குங்க வம்புன்னு சொல்லி ஒரு சலாமத்தை ஏற்படுத்துவானால், ஃபமா ஜஅலல்லாஹு லக்கும் அலைஹிம் சபீலா, அவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அவங்களை என்ன செய்வீங்க, விட்டுருங்க. அல்லாஹ் மூணாவது கேட்டகரி அல்லாஹ் சொல்றான் பாருங்க, சதஜிதுன ஆஹரீன. ஆயத்து எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, சதஜிதுன ஆஹரீன. இப்ப மூணாவது ஒரு மனிதர்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், பெற்றுக்கொள்வீர்கள். என்ன? யுரீதுன, அவர்கள் நாடுகிறார்கள், ஐயமனுக்கும், உங்களை கொண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று நாடுகிறார்கள். வயமனு கௌமஹும், அவர்களுடைய கூட்டத்தார்களை கொண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று நாடுகிறார்கள். இந்த பக்கம் வந்தா இந்த பேச்சு, அந்த பக்கம் போனா அந்த பேச்சு. குல்லமா ருத்து இலல் ஃபித்னதி, சண்டைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டால் உர்கிசு ஃபீஹா, ஆளா வந்து என்ன செய்யறவன், நிக்கிறவங்க அவங்களா தான் இருக்கும். யாரு? இந்த பள்ளிவாசல்ல ஆளா உட்காந்துக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு பேசுற ஆள் இருக்காருல்ல, அவர் தான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇல்லம் யஅ்தஸிலூக்கும், உங்களுக்கு அவர்கள் வழிபட்டு வரவில்லை என்றால், வயுல்கௌ இலைக்குமுஸ் ஸலம, உங்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு மத்தியில் ஒரு சலாமத்தான ஒரு சந்திப்பு ஏற்படவில்லையானால், வயகுஃபு ஐதியஹும், அவர்கள் தடுத்து கொள்ளவில்லையானால், ஃபஹுதூஹும், அவர்களை நீங்கள் பிடியுங்கள், வக்துலூஹும் ஹைஸு ஸகிஃப்துமூஹும், எந்த இடத்திலே பார்க்கிறீர்களோ அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், கொலை செய்யுங்கள். வஉலாயிக்கும் ஜஅல்னா லக்கும் அலைஹிம் சுல்தானம் முபீனா, முழுவிதமான அதிகாரத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் என்ன செய்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். புரியுதுங்களா? இப்போ முனாஃபிக்குகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆள் ஒன்று தான். அல்லாஹ் மேலே சொல்லிட்டாங்க, முனாஃபிக் 2 பேர் 3 பேர்லாம் கிடையாது, முனாஃபிக் ஒன்று தான். ஆனால் கேட்டகரி என்ன செய்யுதுங்க, இப்போ பிரியுது. சரி, இப்போ முனாஃபிக்கின்டா என்னங்க? யாருங்க முனாஃபிக்கு? திரும்ப சொல்லணும். காஃபிர். சரி, இதுல இருந்து என்ன விளங்கி இருக்கிறவங்க அதை சொல்லுங்க. முனாஃபிக்குங்கிற என்னத்துக்கு அவங்களெல்லாம் பத்தி இங்க பேசிக்கிட்டு, இப்ப நம்ம இதுல இருந்து என்ன விளங்குறோம் அப்படின்டா, இப்ப என்ன அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றாங்க,
கிட்ட நெருங்கி வந்துட்டாரு. இப்ப இந்த முனாஃபிகீன்களை பத்தி அல்லாஹ் தஆலா 3 தரத்துல பேசுறான்ல, 3 விதமான தரத்துல அல்லாஹ் தஆலா பேசுறான்ல. திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு சொல்லி கொடுக்கிற பாடமாக நம்ம என்ன விளங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு மனுஷனுக்கு கல்பு சரியில்லைண்டா, நல்லா விளங்கிக்கணும், ஒரு மனுஷனுக்கு கல்பு சரியில்லைண்டா அந்த மனுஷன்கிட்ட எவ்வளவு விதமான வசதிகள் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், ஆடம்பரம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன்கிட்ட கல்பு சரியில்லைன்னா அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அந்த மனிதன் ஒப்புக்கொள்ளப்படவே மாட்டான். ஏன்? இந்த முனாஃபிகீன்கள்ட்ட என்ன சரியில்லை? ஆமா, கல்பு தானே சரியில்லை. கல்புல முழுக்க விரோதமும் குரோதமும் ஒரு விதமான பிடிவாதம் தானே புதுசா நிறைஞ்சு கிடக்குது. அப்படித்தானங்க. என்னைக்கும் விரோதமும் குரோதமும் இல்லைன்னா அவன் பள்ளிவாசல உட்கார்ந்து சஹாபாக்களை மாதிரி ஒன்னோட ஒன்னா கலந்துருப்பானா இல்லையா? அவன் கல்புல என்ன இல்லைங்க? அந்த மன சாந்தி இல்லை, அந்த கல்புல ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற மன நிறைவு யார்கிட்ட இல்லை? அந்த முனாஃபிகீன்கள்ட்ட இல்லை. இப்ப நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கல்பு எந்த மனிதர்கிட்ட கல்பு சலாமத் இல்லையோ அந்த மனிதருடைய விஷயத்திலே அல்லாஹ்கிட்ட எந்த விதமான விமோச்சனமும் கிடையாது. புரியுதுங்களா? பக்கத்திலேயே தொழுகிறார், பக்கத்திலேயே நின்று தொழுகிறார். என்னத்த போய் இவர் பக்கத்துல போய் நின்றுட்டு என்ன தொழுகிறது? ஆளை பார்த்தாவே சரியில்லைன்னு நினைச்சாருடா இவர் தொழுக போச்சு. ஏன்? முனாஃபிக் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆமா, அபூபக்கரை பார்த்தா சலாம் வேற சொல்லணுமா? ஆமா, உமரை பார்த்தா சலாம் வேற சொல்லணுமா? உங்களை என்னப்பா சும்மா அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். வலகதுஸ்துஹ்சிய, என்ன கேலி பண்றீங்களா எங்க சஹாபாக்களை பார்த்து? அல்லாஹு யஸ்தஹ்சிஉ பிஹிம், நீங்க என்ன கேலி பண்றது? நான் உங்களே கேலி பண்றேன்னு சொன்னா அல்லாஹ் தான். இன்னும் அபூபக்கரை பார்த்து சலாம் வேற சொல்லணும், உமரை பார்த்து சலாம் வேற சொல்லணுமா? சும்மா எப்ப பார்த்தாலும் ஆயத்தை வேற இறங்கிக்கிட்டே இருக்குதுன்னு அப்படின்னு ஒரு விதமான அலட்சாட்டியமாக விரோதத்தோட குரோதத்தோட பேச ஆரம்பிச்சோம்னா அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? ஆயத்துக்கு மேல ஆயத்தை என்ன செய்யறாங்க? இறக்கிக்கிட்டே இருக்கிறான். சொல்ற புரியுதுங்களா? அப்ப கல்பு சரியில்லைண்டா அல்லாஹ்கிட்ட என்ன கிடையாதுங்க? மதிப்பு இல்ல. அல்லாஹ்கிட்ட என்ன கிடையாதுங்க? அந்த மனுஷருக்கு உண்டான வேல்யூவே கிடையாது. ஒரு ஏழை தான், ஒரு மிஸ்கீன் தான், ஆனா கல்பு சுத்தமா இருக்குது. யார பத்தியும் கெட்ட எண்ணம் இல்லை, யார பத்தியும் தவறான கண்ணோட்டம் இல்லை. இந்த மனுஷர் அல்லாஹ்கிட்ட எப்படிப்பட்டவருங்க? உயர்ந்தவர், கபூல் செய்யப்பட்டவர். சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னா புரியும்னு நான் நினைக்கிறேன். ஒரு எளிய உதாரணம் தான். அந்த எளிய உதாரணத்தில் நிறைய பாடத்தை அரபுகள் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. சிங்கம் காட்டுக்கு ராஜா யாருங்க? வயசாகி போய் மௌத்தா போற நேரத்தில் புள்ளேட்ட சின்ன குழந்தை சிங்கத்தை சின்ன சிங்கத்தை சொல்லிச்சாமா, 2 உபதேசம் பண்ற, நீ என்ன செய்ய, வாழ்க்கையில கடைபிடிச்சுக்க. 1, இந்த காட்டுக்கு நீதான் ராஜா, இந்த காட்டுக்கு நீதான் ராஜா. 1 எதிர்க்கிறதுக்கு இந்த காட்டுல ஆளு. 2வது, மனுஷனை பார்த்தா நீ ரொம்ப உஷாரா இருந்துக்க. மனுஷங்கிற வார்த்தைக்கு அரபியில இன்சான்னு சொல்லுவாங்க. என்னங்க? இன்சானை பார்த்தா நீ என்ன செய்ய, நீ ரொம்ப உஷாரா இருந்துக்க சொல்லிட்டு காட்டுக்கு ராஜாவான அந்த தாய் சிங்கம் என்ன செஞ்சிருச்சு? மௌத்தா போச்சு. மௌத்தா போன உடனே இந்த குட்டி சிங்கம் இருக்குது பாத்தீங்களா, அப்படியே நடந்து வந்துட்டு இருந்துச்சாமா. காட்டுல ஒரு பெரிய யானை இருந்துச்சாமா. யானைகிட்ட போய் இந்த சிங்கம் கேட்டுச்சாமா, எங்க இன்சான் எங்க அத்தா ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போனாரு, அந்த இன்சான் நீதானா? அந்த மனுஷன் நீதானா? நான் இல்லப்பா மனுஷன் நான் இல்லப்பா, உனக்கு ஒரு உபதேசம் பண்றேன், அவனை பார்த்தா கொஞ்சம் உஷாரா இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிச்சாமா. எது? யானை சொல்லிச்சாமா. காட்டுல குதிரை வேகமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. வேகமா போய்கிட்டு இருக்கிற குதிரையை நிப்பாட்டி சிங்கம் நிப்பாட்டி, இன்சான் சொல்றாங்க, மனுஷன் சொல்றாங்க. உன் வேகத்தெல்லாம் பார்த்தா நீதான் மனுஷன் போல தெரியுது, நீதான் மனுஷனா? நான் மனுஷன் இல்லப்பா, ஆனா ஒண்ணு சொல்றேன், இன்சானை பார்த்தா நீ என்ன செய்ய, உஷாரா இருக்கு. ஒரு ஆட்டு இடைய குட்டியூண்ட ஒரு ஆளு, ஆட்டினுடைய முழு ஒசரம் கூட இல்லை, அவன் என்ன செஞ்சானாமா, ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருந்தானாமா. அந்த மனுஷன்ட்ட போய் அந்த சிறுவன்கிட்ட போய் இந்த சிங்கம் கேட்டுச்சாமா, இன்சான்னு சொல்றமே அது நீதானா, மனுஷன் சொல்றமே அது நீதானா? ஆமா, நான் தான் மனுஷன். உன்னைய பார்த்தாவா எங்க அத்தா சொல்லிட்டு போனாரு, பார்த்தா உஷாரா இருந்துக்கேன்ட்டு. உன்னைய பார்த்தா ஆளு இத்துணுன்னு இருக்கிற, நான் தான் காட்டுக்கு ராஜா, உன்னைட்ட போய் எங்க அத்தா சொல்லிட்டு போயிட்டு வச்சிருக்கிறாரேன்னு என்ன செஞ்சானாமா, அந்த சிங்கம் நினைச்சிச்சாமா, அத்தா தப்பா உபதேசம் பண்ணிட்டு போயிட்டாரு, அத்தா சொன்ன உபதேசத்தில் இது ரொம்ப மோசமானதா இருக்குது, என்ன இத்துணுட்டு சின்ன பையனை போய் பொடி பையனை பார்த்து இவன்ட்ட உஷாரா இருந்துக்கங்க. அவரை உஷாராயிருவான்ல, இன்சான்ல. யாரு? நம்மால் இன்சான்ல.
யாரப்பா நீன்னு கேட்டாங்க. நான் தான் சிங்கம், நான் தான் ராஜா, இந்த காட்டுக்கு ராஜா. நீ தான் காட்டுக்கு ராஜாவா? அட வேற ஒரு சிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்குது நான் தான் காட்டுக்கு ராஜான்னு சொல்லிட்டு, நீ என்ன நீ தான் காட்டுக்கு ராஜான்னு சொல்லிட்டு இருக்க? யார் சொன்னா? ஆளை காமின்னுச்சாமா. எது? சிங்கம் கட்டிச்சாமா, குட்டி சிங்கம். ஆளை காமி, வா காமிச்சிட்டு போறேன்னு என்ன செஞ்சாராமா, கூட்டிட்டு போயே போனாலாமா. ஒரு கிணத்துக்குள்ள ஒரு சிங்கம் தவறி விழுந்து உள்ளுக்குள்ள கடந்துகிட்டு இருக்குது, எப்படி மேல வர முடியாமன்னு சொல்லிட்டு, இந்த சிங்கம் தான் சொல்லுச்சு காட்டுக்கு ராஜான்னு சொல்லிட்டு. நீ எப்படி சொல்லலாம் காட்டுக்கு ராஜா? நீ எப்படி சொல்லலாம் நான் காட்டுக்கு ராஜாவா? இறுதி வர்றேன்னு சொல்லி எங்க விழுந்துச்சு? குழிக்குள்ள விழ போறப்ப நினைச்சுச்சாமா, அத்தா சொன்ன ஆளு கரெக்டான ஆள். என்னது? அத்தா சொன்ன ஆளு கரெக்டான ஆள் தான். அத்தா சொன்ன உஷாரான விஷயத்தை நாம கேட்காம விட்டுட்டு நாம என்ன எங்க இறங்கிட்டோம்? ஆளு குள்ளமா இருக்கிறானேன்னு கணக்கு போட்டு நாம என்ன வந்துட்டோம்? தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம்னு என்ன செஞ்சுச்சாமா அந்த சிங்கம் நினைச்சுச்சாமா. இது எதுக்கு சொல்ல வர்றோம்டா நல்லா விளங்கிக்கணும். இப்ப ஆயத்தோட ஒத்து பாருங்களேன். மனிதனுடைய அல்லாஹ்வுடைய படைப்பில அழகான படைப்பு யாருங்க? அஹ்சன தக்வீம்ங்கற அல்லாஹ் தஆலா அழகா படைச்ச படைப்புகள்லயே முதல் ஆள் யாருதான்? ஆமா. சும்ம ரததனாஹும் அஸ்ஃபல சாஃபிலின். ஆனா அந்த படைப்பிலேயே ஆக மட்டமானவனாக மாறுறதுக்கு தகுதி இவனுக்கு தான் இருக்குதுங்கற அல்லாஹ். ஏன்? இந்த புலி பரிசானா இல்லையா? கல்பு செத்து போச்சா இல்லைங்களா? குரோதமும் விரோதமும் வந்துருச்சுண்டா அப்ப படைப்புல சிறந்தவன் தான். ஆனால் அந்த படைப்பிலேயே மிக மோசமானவனாக மாறுறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குது? இந்த இன்சானுக்கு இருக்குது. யாருக்கு இருக்குது? இந்த இன்சானுக்கு இருக்குது. அப்ப சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா? இப்ப அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்களை பார்த்து மடக்கி 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 பேசிக்கிட்டே வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா? அந்த முனாஃபிகீன்களுடைய குணம் யார்கிட்ட வந்துருச்சோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சமூகத்தில் என்ன கிடையாது? விமோசனம் கிடையாது. அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அந்த மனுஷருக்கு உயர்வு கிடையாது. என்னைக்குமே அந்த எப்படிப்பட்டவர் தான்? அவர் தாழ்ந்தவராகவே அல்லாஹ்வுடைய சமூகத்தில் கணிக்கப்படுவார். எந்த நேரத்திலையும் இந்த குணத்துக்கு நீங்க வந்துடாதீங்கிறது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? திரும்பி திரும்பி சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு கால வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா ரொம்ப சிரமமான சூழ்நிலை அப்படிங்கிறது எல்லா நேரத்திலும் இருந்திருக்குது. உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கவே இல்லைங்க, சும்மா உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், சும்மா உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவர் வந்தா நீங்க என்ன செய்வீங்க? வேற வழியில போயிருவீங்க. என்னத்துக்கு போய் அவரை போய் பார்த்துக்கிட்டு அவர் சலா வேற சொல்லிக்கிட்டு அவரை போய் மதிச்சுக்கிட்டு என்னத்துக்கு ஒங்குன்னு சொல்லி என்ன செய்வீங்க? நீங்க ஒதுங்கி போயிருவீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுங்கி போகிறாங்க முனாஃபிகீன்களை விட்டு. அவன் முன்னால வந்து நின்று ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்றாங்க? அப்போ ஒவ்வொரு நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. சும்மா என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க என்ன சும்மா எடை போடுறீங்களா? இவ்வளவு ஒரு குரோதத்தையும் விரோதத்தையும் வச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் முதல் சப்புல உட்கார்ந்துக்கிட்டு முழுக்க கல்பு பூரா விஷமா இருக்கிற ஒரு ஆளு ரசூல்லா பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா அல்லாஹ் சும்மா விடுவானா? அவன் எந்திரிச்சு போறதுக்குள்ள இங்க என்ன வந்துருது? ஆயத்து வந்துருது. அல்லாஹ் ஆயத்து இறக்கிறான். போன ஆள் சரி கிடையாதுங்கிறான். முழுக்க விஷம் உள்ள ஆளுன்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் ஆயத்தை இறக்கி கொடுக்குறான். அப்ப சொல்லுங்களேன், மனுஷனுடைய கல்புல குரோதம் இருந்தா வெற்றி கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. எந்த சூழ்நிலையிலையுமே அது என்ன செய்யாது? வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. அப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்கு மனிதர்களாக இருக்கிறவங்க என்ன செய்யாதுன்றது வந்துடாதீங்கிறத தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானுங்க? திரும்ப நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இந்த கல்வை பரிசுத்தப்படுத்துறதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. சும்மா குர்ஆன் ஆயத்தை ஓதி கொடுத்துட்டு குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கத்தை மட்டும் கொடுத்துட்டு போகல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததே இந்த கல்வை பரிசுத்தப்படுத்துறதுக்கு தான். கல்வு பரிசுத்தம் ஆயிருச்சுன்னு சொன்னோம்னா நமக்கு முனாஃபிக்களுடைய என்ன வருமா? வரவே வராது. இந்த மாதிரி முனாஃபிக்கினுடைய எண்ணத்துக்குள்ள நீங்க போயிடாம உங்க கல்வை பரிசுத்தப்படுத்திக்கங்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க? ஆயத்தை இறக்கி சொல்றான். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோமா? அப்துல்லாஹ் இப்னு சுப்ஹானல்லாஹ் கண்ணு தெரியாத சஹாபி இவங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, வந்து கேட்டாங்க. நல்லா விளங்கிக்கணும் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவப்படுத்துறாங்கன்னு பாருங்களேன். நாயகமே எனக்கு கண்ணு தெரியாதுங்க நாயகமே, நான் வீட்டிலேயே தொழுதுக்கிறேன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? வீட்டிலேயே நான் தொழுதுக்கிறேன். என்னை பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கோ திரும்ப கொண்டு போய் கூட்டிட்டு விடுறது வீட்டில் விடுறதுக்கு எனக்கு என்ன இல்லை, ஆள் இல்லை. நான் வீட்டிலேயே தொழுதுக்கிறேன் நாயகமே என்ன செஞ்சாரு? அந்த சஹாபி சொன்னாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டுன்னு கேட்டாங்க. கண்ணு தான் தெரியாது காது கேட்கும்லன்றாங்க.
கண்ணு தானே தெரியாது, உங்களுக்கு காது கேட்கும்ல. காது கேட்குங்க நாயகம். அல்லாஹ் கொடுத்துருக்கிற 10 நியாமத்துல ஒரு நியாமத்து தானே போயிருக்குது, 9 நியாமத்தும் இருக்குது இல்ல. அல்லாஹ் என்னங்க நல்லா விளக்கிக்கணும், 10ல 1 தானே போயிருக்குது. நாம என்ன செய்யறோம்டா, 10ல 1 போனாலும் அந்த 1வே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், 9 என்ன செய்யறோம்? சொல்றது புரியுதுங்களா? 9 என்ன செஞ்சிடறோம்? விட்டுறோம். இப்போ அந்த 9 விட்டுறதுனால நம்ம கல்வி என்ன வந்துருது? அழுக்காயிருது. கல்வி என்ன வந்துருதுங்க? அழுக்காயிருது. அப்படி அழுக்காகிற போது நம்ம என்ன செய்யறோம் சொன்னோம்னா, சந்தோஷமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை கூட துன்பமாக கஷ்டமாக என்ன செய்யறோம்? நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிற பெரிய கவலையான விஷயம் என்ன தெரியுமா? சந்தோஷத்தையும் துன்பத்தையும் சமமா ஃபேஸ் பண்றதுக்கு உண்டான தன்மை நம்மள்ட்ட கிடையவே இல்லை. குறிப்பா சொல்ற போனா இன்னைக்கு இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்ட்ட அறவே இல்லாம போச்சு. என்னங்க, வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க. நான் 3வது படிக்கிற பையன், வாழ்க்கையே வெறுத்து போச்சு. என்னத்தை போய் வாழ்ந்து, என்னத்துக்கு ஸ்கூலுக்கு போய், என்னத்தை மதரசாவில் மோதி, ஒரே போரா இருக்குதுங்க. இதே அந்த மனுஷன்ட்ட அந்த பிள்ளைகிட்ட கொண்டு போய் ஒரு போனையோ ஒரு புதைய கொடுங்க, அவன் உச்சத்துக்கு போயிடுறான். சந்தோஷத்தையும் துன்பத்தையும் இன்பத்தையும் சமமா ஃபேஸ் பண்றதுக்கு உண்டான தகுதி நம்மள்ட்ட இந்த மனிதர்கள்ட்ட கிடையவே கிடையாம போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகம் கேட்டாங்க, 63 ஆண்டு கால வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காலம் எதுங்க நாயகமே? ரசூலுல்லாஹ் அதெல்லாம் பேசுறதுக்கு நான் பிரியப்படலேன்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை அதுதான். அதை போய் நான் பேசி நான் புலம்பணுமா? அல்லாஹ்வுடைய சமூகத்துல நீ கேள்வி கேட்டு அதை நான் புலம்பணுமா? அப்படி புலம்புறதுக்கு நான் விருப்பப்படலை. நம்மள்ட்ட எல்லாம் கேட்டா என்ன, கதவை சாத்துங்க ஆச்சியார், வந்து உட்காருங்க, என்ன இப்படி கேட்டீங்க, நிறைய ஹிஸ்டரி இருக்குது என்ன செய்ய மாட்டாங்க, புலம்ப ஆரம்பிச்சிடும். ஆயிஷா நாயகம் விடுவாங்களா? ஜும்மாவில் சொல்லியிருக்கிறோம், ஆயிஷா நாயகத்தினுடைய ஞானம் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு ஆயிஷா நாயகம் கேட்டாங்க. தெரிஞ்சுக்கிறது கேட்குறேன் நாயகமே, தெரிஞ்சுக்கிறது கேட்குறேன், நீங்கள் புலம்ப மாட்டீங்க. அப்படி புலம்புற ஆளும் கிடையாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன உனக்கு தெரியாதா, அந்த தாயிஃப் தான் அப்படின்ட்டு போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன உனக்கு தெரியாது, அந்த தாயிஃப் மாநகரம் தான், வேற என்ன அப்படின்ட்டு போயிட்டாங்க. சந்தோஷமான ஒரு துக்கமான செய்தியாக இருந்தாலும் சரி, அது சந்தோஷமான செய்தியாக இருந்தாலும் சரி, எப்படி எடுத்துக்கணும்? சமமா என்ன செய்யணும் எடுத்துக்கணும். ஒருத்தர் ஹார்ட் பேஷண்ட்னு ரொம்ப பைபாஸ் சர்ஜரிலாம் பண்ணி என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு, ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சிருக்கிறாரு. டாக்டர் சொல்லிட்டார், 2ஐயும் சொல்லிடாதீங்க. என்ன 2? பெரிய துக்கமான செய்தி என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. ரொம்ப சந்தோஷமான செய்தியும் சொல்லாதீங்க. ஏன்னா அவர்கிட்ட அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட என்ன கிடையாது, சக்தி கிடையாது. ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார். விளங்குறதுக்கு சொல்கிற ஒரு உதாரணம் உங்களுக்கு. இப்போ எங்கேயோ வராமல் இருந்த ஒரு பாக்கி பெரிய ஒரு 5 லட்சம் ரூபாய் அமௌண்ட் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. பசங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எப்படியாவது அத்தாட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு, அத்தாட்ட டாக்டர் சொல்லிட்டாரு, யார் எதை என்ன செய்யாதீங்க, நீங்கள் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு பேசாம டாக்டரை வச்சே சொல்லிடுவோம். டாக்டர்கிட்ட போய் சொன்னாங்க, ரொம்ப நாள் பாக்கி ஒரு 5 லட்சம் ரூபா பாக்கி என்ன செஞ்சிருச்சு, வந்திருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்கள் அத்தாட்ட என்ன செஞ்சுருக்கீங்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால் நீங்கள் பேச்சுவாக்கில் என்ன செய்யுங்க, நீங்கள் சொல்லிடுங்க. டாக்டர் போனார். அவர் தான் மனோ தத்துவ நிபுணர். டாக்டர் என்ன செய்கிறாரு, போகிறார். போய் அப்படியே பேச்சு கொடுக்குற ஆரம்பிக்கிறப்ப இன்னைக்கு துனியாவில் என்னென்னமோலாம் நடக்குதுங்க. காலையில எல்லாம் ஏழையா இருந்தவன் சாயந்தரமான பணக்காரனா மாறிட்டான். பணக்காரனா என்ன செய்யறான், மாறிட்டான். உங்களுக்கே சொல்லுங்களேன், உங்களுக்கே திடீர்னு 5 லட்சம் ரூபா வந்தா என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்யற? பேச்சு வாக்கல அப்படி பேச்ச சொருகுறார். உங்களுக்கே 5 லட்சம் ரூபா வந்திருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? நீங்க சொல்லுங்களேன். உங்களுக்கே 5 லட்சம் ரூபா வந்திருந்தா என்ன செய்வீங்க? யோசிச்சு சொன்னாராம, உங்களுக்கு ஒரு 2 லட்சத்தை கொடுத்துட்றேன்டாராம். அல்லாவே அவரு ஹார்ட் அட்டாக் கீழே விழுந்துட்டார். என்ன சொன்னாரு? உங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தோங்க, அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அவர் என்ன செஞ்சுட்டாரு? இப்ப பசங்க நினைச்சாங்களாமா, வைத்தியம் பார்க்கிறப்பா டாக்டர் நோயாளி விட மோசமா இருக்கிறார். என்னங்க, வைத்தியம் பார்க்கிற டாக்டர் நோயாளி விட மோசமா இருக்கிறார். இது எதுக்கு சொல்ல வரேன்டா, சந்தோஷத்தையும் இன்பத்தையும் துக்கத்தையும் எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிறது யாருக்கு தெரியல. இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன கவலைண்டா அப்படியே பள்ளிவாசல் மூலையில போய் உட்கார்ந்து அழுது புலம்புறாரு. எங்க தூக்கி விட்டுட்டா அல்லாஹ்னா சொன்னா காலர் தூக்கிக்கிட்டு எனக்கு என்ன வந்துச்சு, நான் நல்லா இருக்கிறேன்னு என்ன செய்யறாரு, ஓடுறாரு. அல்லாஹ் சொல்றான், இது ரெண்டுமே தப்புங்கிறான். அல்லாஹ் இது ரெண்டுமே மன நோயாளிகளுக்கு உண்டான நோயாளின்னு சொல்றான் அல்லாஹ் தான்.
ரெண்டையும் கொடுக்கறது அல்லாஹ்னு பஸ்ல விளங்கணும். என்னதுங்க? வைதா மஸ்ஸல் இன்சானு நல்லுரு தஆனா லி ஜம்பிஹி காயிதன் அவ் காயிமா. அல்லாஹ் சொல்றான், படுத்துக்கிட்டு துவா கேட்கறான், நின்றுக்கிட்டு துவா கேட்கறான், நடந்துக்கிட்டு துவா கேட்கறான், போறப்ப வர்றப்ப எல்லாம் கேட்கறான். ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு துர்ரஹு, எப்ப அவன் கஷ்டத்தை போக்கனனோ அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாதவனால என்னை பார்த்து நடந்துக்கிறான். அல்லாஹ் சொல்றான். என்னங்க இது எவ்வளவு பெரிய நோய்! இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஃபது துஆஇன் அரீத், ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டோம் சொன்னோம்னா துஆவை முடிக்கவே மாட்டேங்கிறான். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுங்க, நான் சொல்லல, யார் சொல்றா? ஃபது துஆஇன் அரீத், கையை தூக்கி கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆரி பஜர்த்து எப்ப இவர் வெளியே வர்ற, நான் எப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டு போக, இவரெல்லாம் இவ்வளவு நேரம் துஆ கேட்டதே இல்லையே, நான் என்ன செய்யறாரு? அவரே நினைக்கிறார். அல்லாஹ் சொல்றான், கஷ்டத்தை கொடுத்தவன் என்ன செய்யறான்? இதே கஷ்டத்தை போக்கிட்டோம்டா, கையை கேட்கறதுக்கே என்ன செய்யல அந்த மனுஷனுக்கு வரல. இப்ப அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, காது கேட்குது இல்ல, அப்ப நீங்க பள்ளிவாசலுக்கு வந்துதான். எப்படி வர்றது நாயகமே? பள்ளிவாசலுக்கும் உங்க வீட்டுக்கும் ஒரு கைத்தை கட்டிக்குங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கைத்தை என்ன செய்யுங்க, நீங்க கட்டிக்குங்க. கட்டிக்கிட்டு என்ன செய்யுங்க, நீங்க அந்த கைத்தை பிடிச்சிட்டு பள்ளிவாசலுக்கு வாங்க. கைத்தை பிடிச்சிட்டு என்ன செய்யுங்க, நீங்க பள்ளிவாசலை விட்டு வீட்டுக்கு போயிருங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எதை இதுக்கு நாம சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, எந்த அளவுக்கு மாறி போனாங்கண்டா, அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன ஆச்சுன்னா, அப்படியே வந்து 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 ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, நான் பாங்கு சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பாங்கு சொல்லட்டுமா? ஒரு பள்ளிவாசல்ல ரெண்டாவது முஅத்தின், துணை இமாம் அல்ல, துணை முஅத்தினாக இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. சரி இருந்துட்டு போங்கண்டா. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இல்லைன்னா யார் தான் பாங்கு சொல்லுவா? அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு கண் தெரியாத சஹாபி பாங்கு சொல்லுவாங்க. நல்லா விளங்கிக்கணும். நான் வீட்டுல தொழுதுக்கிட்டுமான்னு கேட்டவங்க எங்க வந்து பாங்கு சொல்றாங்க? மஸ்ஜித் நபவியில பாங்கு சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். இப்படியே பள்ளிவாசலுக்கு வந்து 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 என்ன ஆகி போச்சுண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நான் இல்லைன்னா நீங்க தொலை வைங்கன்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரசூலுல்லாஹ் எங்கேயாவது போருக்கு போயிட்டாலோ, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது ஒரு 4 நாள் நான் 3 நாள் நான் வரமாட்டேன், இந்த மதீனாவுக்கும் இந்த பள்ளிக்கும் நீங்க தான் ஹலீஃபான்னு போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார? அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம். எந்த அளவுக்குன்னு சொன்னோம்னா, உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல நான் போருக்கு போகிறேன், எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கிறப்ப உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, கண் தெரியாத சஹாபி, நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க கொடி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சிருப்பீங்கல்ல, கொடி பிடிக்கிறதுக்கு போர்க்களத்துல ஒரு ஆள் இருப்பார்ல, அந்த ஆளுக்கு கண்ணு தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன, நான் கொடியை பிடிச்சிட்டு இருக்கேன். கொடியை பிடிச்சே இருந்தாங்க. அந்த போர்க்களத்துல வஃபாத்தாகி போறாங்க, ஷஹீதாகி போறாங்க. ஆனா கொடி அவங்க கையிலிருந்து என்ன செய்யல, இறங்கவே இல்லை. சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா? நம்ம கல்பு அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல இறுகி போயிருச்சு, அப்படியே ஒரு கட்டத்தோடு சூழ்ந்து போயிருச்சு. அதை விட்டு வெளியே வர்றதுக்கு அல்லாஹு தஆலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வியாக்கியானங்கள் என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஆனா எவ்வளவு வியாக்கியானங்களை கேட்டாலும் இந்த முனாஃபிக்கீன்கள் என்ன செய்யவே இல்லை, திருந்தவே இல்லை. அப்படி திருந்தாத இந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்றான், வழி கெட்டு போகிறதுக்குன்னு சில மனிதர்களுடைய லிஸ்ட்ல இவங்க இருக்கிறாங்க, அதனால இவங்களை விட்டுருங்க, நீங்க ஹிதாயத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ். எவ்வளவு பெரிய வாசகம், எவ்வளவு பெரிய வாசகம் இது! அவன் கெட்டு போனவன், அவனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கவே முடியாதுன்னு அல்லாஹ்வே ஒரு மனிதரை குறிப்பிட்டு சொல்றான்டா. அந்த மனிதருடைய நிலைமை எவ்வளவு மோசமானது! அப்ப அந்த மனிதருடைய குணாதிசயங்களை கொண்டிருக்கவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அப்ப எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த முனாஃபிக்கீன்களுடைய தன்மைக்குள் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது. அப்படி வந்த அல்லாஹ் கொடுக்குற சட்டம் என்னங்க, பக்குத்துலுகும், கிடைக்கிற இடத்துல ஆளை போடும். என்னங்க, இந்த நோய் இன்னொருத்தருக்கு என்ன செய்யும், பரவும். இந்த நோய் இன்னொருத்தருக்கு பரவும். நோய் பரவிடுச்சுன்னா என்ன செய்யறது, கொலை தான் பண்ணணும். வேக்சினை போட்டு இன்னைக்கு எப்படி அவன் அன்னைக்கு கொண்டானா, அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுத்தா, நீங்க அந்த மனிதர்களை என்ன செய்யுங்க, நீங்க கொலை செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த செய்தியை நாம தெரிஞ்சுக்கிறதுனுடைய நோக்கமே என்னன்னா, நம்ம கல்வி என்ன வச்சிருக்கணுங்க, பரிசுத்தமானவராக இருக்கணும். பரிசுத்தம் அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம்? பரிசுத்தம்னா என்னங்க? குரோதம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, விரோதத்தனம் இருக்கக்கூடாது, நயவஞ்சகத்தனம் இருக்கக்கூடாது, துரோகம், நம்பிக்கை துரோகம் எதுவுமே என்ன செய்யக்கூடாது. நம்பிக்கை துரோகத்துக்கு யார் சொந்தக்காரன்? முனாஃபிக்கீன்கள். நல்லா புரியுதுங்களா? முனாஃபிக்கீன் தான் முழுக்க 100% சொந்தக்காரங்க. இதா
வைதா வஅத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாக்கு கொடுத்தா வாக்குக்கு என்ன செய்வான்? மாறு செய்வான். நம்பிக்கை துரோகி யார்? இதான் முனாஃபிகீன்கள். முனாஃபிகீன்களுடைய பரிமாணம் வளர்ந்து வளர்ந்து வந்து இவ்வளவு தூரம் விஸ்தீர்ணமாகி என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. இவ்வளவு நேரம் உபதேசம் பண்ண சொன்ன அல்லாஹ் தஆலா இப்ப சொல்றான், ஹைது வஜத்துமுஹும், எங்க பார்த்தாலும் கொலை செய்யுங்கன்னு அல்லாஹ். சொர்க்கத்துல என்ன இருக்காது தெரியுமா? கல்புல குரோதம் இருக்காது, விரோதம் இருக்காதுங்க, பேராசை இருக்காதுங்க, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பத்தி உண்டான ஒரு விதமான கெட்ட என்ன செய்யாது? இருக்கவே இருக்காது. உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமில்ல, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வரலாற்று செய்தி தெரியுமில்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு சஹாபி உள்ளுக்குள்ள வந்தாங்க, இவர் சொர்க்கவாதின்றாங்க. இவர் சொர்க்கவாதி, இவர்கிட்ட என்ன இருக்குது? போகிறார், வீட்டுக்கு பின்னாடியே போகிறார், தெரியுமில்ல, பின்னாடியே போகிறார். போறவர், என்னத்துக்கு வந்திருக்கீங்க? சாப்பாடு கொடுக்குறீங்களா? உணவு தங்கிட்டு உங்க வீட்டில் இன்னைக்குள்ள நான் இருந்துக்கலாமா? இருந்துக்கணும். சாப்பிட்டாரு, இருந்துக்கிட்டாரு. அவரு தூங்கிட்டார், வீட்டுக்கு சொந்தக்காரர் தூங்கிட்டார். சர்ச் பண்ண போனவர், ஆய்வு செய்ய போனவர் என்ன செய்யறாரு? தூங்குற மாதிரியே முடிச்சு படுத்திருக்கிறார். எல்லா மனிதர்களை போலத்தான் அவரும் இருந்தார். அன்னைக்கு ராத்திரி எல்லா மனிதர்களும் எப்படி தஹஜ்ஜத்துக்கு எந்திரிப்பாங்களோ அவரும் தஹஜ்ஜத்துக்கு தான் எந்திரிச்சாரு. என்ன எந்திரிச்சாரு, தொழுதாரு, பள்ளிவாசலுக்கு வந்து ஃபஜ்ர் தொழுதாரு. இந்த கூட போனவருக்கு பார்த்தவருக்கு என்ன இவர் புதுசா செஞ்சுட்டாரு? இவர்கிட்ட என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொர்க்கவாதிக்கிறார். வாய் திறந்து கேட்டார், உங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதின்னு சொன்னாங்க, நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? நீங்க என்ன பெருசா செய்கிறீங்க? காலையிலிருந்து இரவு படுக்கிற வரைக்கும் யாரை பத்தியும் கெட்ட எண்ணம் என் கல்வில இல்லைன்ற. எவ்வளவுதான்? 1000 ரக்காத் தொழுதாரா? 3 குர்ஆன் முடிச்சாரா? 100 குர்ஆன் முடிச்சாரா? விடிய விடிய தொழுதாரா? 1000 ரூபாய் சதக்கா பண்ணாரா? என்ன பண்ணாரு? ஒன்னும் பண்ணல. என்னதான் பண்ணாரு? கல்பு பரிசுத்தமா இருந்துச்சு. யாரை பத்தியும் கெட்ட எண்ணம் இல்லை, யாரை பத்தியும் துரோகமோ விரோதமோ குரோதமோ எதுவும் இல்லை. என்ன இருந்துச்சு? மூஞ்சியில நான் முழிக்க மாட்டேன். அண்ணன் சொல்றாரு தம்பியை பார்த்து, ஜென்மத்துக்கும் ஓ மூஞ்சியில நான் விழிக்க மாட்டேன் தம்பி சொல்றாரு அண்ணனை பார்த்து. அப்ப கல்வில என்ன இருக்குது? விரோதம் இருக்குது, குரோதம் இருக்குது. அப்ப அங்க அமல்கள் கபூல் ஆகுமா? யோசிச்சு பாருங்களேன். அப்ப எங்க கல்வி பரிசுத்தமாக இருக்குதோ அந்த மனிதருக்கு தான் அல்லாஹ்ட்ட முதல் வெளிச்சமே. அப்பேற்பட்ட மனிதர்கள் தான் முதல் மனிதர்களாக என்ன செய்கிறார்கள்? மாறி போகிறாருங்கிறதா அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக என்ன செய்யறாங்க? நம்ம சொல்லி காண்பிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா போர்க்களத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தை பண்ணிட்டு என்ன செய்யறாங்க? சொல்லி காண்பிக்கிறான். இன்னைக்கு சமீபத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சா இல்லைங்களா? காஷ்மீர்ல அதெல்லாம் நம்ம ஆட்கள் தான் என்ன செய்யறாங்க? பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லைங்களா? முழு விளக்கத்தை அல்லாஹ் தஆலா 1400 வருஷத்துக்கு முன்னாலே இந்த அடுத்த வார வரத்துல வசனத்துல பேசிட்டாங்க. சுபஹானல்லாஹ். அந்த ஆயத்தை படிச்சோம்னாவே நமக்கு தெரியும் இஸ்லாம் எவ்வளவு பரிசுத்தமானது, இஸ்லாம் எவ்வளவு பரிசுத்தமானது, இஸ்லாம் எதை நாடுகிறது, இஸ்லாம் எதை நாடல, அல்லாஹும் ரசூலும் தீனும் எதை சொல்லி கொடுக்குறாங்க, எதை தடுக்கிறாங்கிறத நம்ம என்ன செய்வோம்? தெரிஞ்சுக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களில் பார்ப்பதற்கு உண்டான தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. உலக அழிவனுடைய கியாமத் நாளுடைய அடையாளங்கள்ல இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது. போன வாரம் நம்ம பார்த்தோம் குழப்பங்கள் உண்டாகும். என்னங்க? குழப்பங்கள் உண்டாகும். அப்படி குழப்பமான காரணங்கள் வருகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதிரு பில் அமாலி, அமல் செய்யறதுக்கு நீங்க என்ன செய்யுங்க? நீங்க முந்தி போயிருங்க. அந்த குழப்பத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டோ பேசிச்சுக்கிட்டோ நீங்க என்ன நிக்காதீங்க. அதை விட்டுட்டு என்ன செய்யுங்க? நீங்க அமல் செய்யறதுக்கு முந்தி இருங்க. இந்த வாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சுபஹானல்லாஹ். ஹதீஸ் இப்பதான் மக்ரிபில் படிச்சுட்டு வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ ஆயத்தும் ஹதீஸும் இப்பதான் இறங்குச்சு, இப்பதான் நம்ம கேட்குற மாதிரி இருக்குது இன்னைக்குள்ள காலத்துக்கு இந்த ஹதீஸுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வானத்திலிருந்து உங்களுக்கு ஒரு முசீபத் வரும்ட்டாங்க. என்னங்க? ஆமா, வானத்திலிருந்து உங்களுக்கு ஒரு முசீபத்து வரும். அந்த முசீபத்து அதுக்கு பேர் ஃபயாஃபி அப்படின்னு பேருண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னதுங்க? ஃபயாஃபி அப்படின்னா. ஒமல் ஃபயாஃபி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, எந்த அளவுக்குன்னா கூடாரமிட்டிருக்கிறவன்ட்ட கூட அந்த ஃபயாஃபி இருக்கும்டாங்க. காட்டுக்குள்ள பாலைவனத்துல திறந்த வெட்ட வெளியில கூடாரமிட்டிருக்கிறவன்ட்ட கூட அந்த ஃபயாஃபி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன ஃபயாஃபி? வானத்திலிருந்து இறங்குகிற ஒரு சோதனை. அந்த சோதனையின் மூலமாக
வீடல்ல, தெருவல்ல, அத்தனை பேர்களும் அந்த சோதனையிலே ஆளாக்கப்படுவார்கள். அப்படி ஆளாக்கப்படுகிற போது உலகம் அழிவு நாளை நோக்கி பயணமாகி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னது தெரியுமா? இன்னைக்கு அதை தமிழ்ல விளங்குற மாதிரி சொல்றதாக இருந்தா டிஷ்ன்னு சொல்லுவாங்க. என்னதுங்க? டிஷ். டிஷ்ன்றா என்னங்க? என்னங்க? சேட்டிலைட். அது எங்கிருந்து இறங்குது? சோதனை வந்துருச்சா? அந்த சோதனையின் மூலமாக நீங்க என்ன செய்யும்? உங்களுக்கு எல்லா மனிதர்களும் ஆளாக்கப்படுவீர்கள். எந்த அளவிற்கு கூடாரத்திற்கு வெளியே கூட ஒரு மனுஷர் சேட்டிலைட்டை டிஷ்ஷை வச்சு என்ன செய்வாரு? உட்கார்ந்துருப்பாருங்கிற விளக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்கண்டா, இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிற ஒய்ஃபை ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற நம்ம தொலை தொடர்பாகட்டும், நம்மள்ட்ட இருக்கிற எல்லா விதமான சாதனங்களும் எங்கிருந்து வர்ற முசீபத்து? வந்துருச்சா இல்லைங்களா? வந்துருச்சா இல்லைங்களா? சொல்ற செய்தி புரியுதுங்களா? அந்த சோதனைக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீங்கன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்துருச்சா இல்லைங்களா? இன்னைக்கு அந்த சோதனையில தான் நம்ம மாட்டிட்டு முழிக்கிறோம். போனை வைக்கலாம்னு இருக்குது, போனை ஆன் பண்ணலாம்னு இருக்குது, போனை வச்சிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் இருக்குது, இல்லை போனை இன்னும் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணலாம் இருக்குது. இன்னைக்கு குறிப்பாக சொல்றதாக இருந்தா எல்லாரும் அடிக்ட். அப்படித்தானுங்க? நானோ நீங்களோ விதிவிலக்கு இல்லை. நானோ நீங்களோ விதிவிலக்கு கிடையாது. அத்தனை பேர் என்ன செய்துட்டு நம்ம அதுக்கு அடிமையாக மாறி போயிட்டோம். அப்படி அடிமையாகி மாறி போகிற காலம் வந்தால் நீங்க விளங்கிக்கங்க, கியாமத் நாளுடைய அடையாளம் வந்துருச்சு, அதை நோக்கி பயணமாகி கொண்டிருக்கீங்கன்றாங்க. இப்ப நாம எங்க உட்கார்ந்துருக்கிறோம்? இப்ப சொல்லுங்க, எதுல உட்கார்ந்துருக்கிறாங்க? அந்த பயணத்துல தான் நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? உட்கார்ந்துருக்கிறோம். போன் ஒரு நிமிஷம் இல்லைண்டா, ரூஹ் இல்லைண்டா கூட பிரச்சனை கிடையாது. என்னங்க? உடம்புல அது போயிட்டு வரட்டும், அது எங்கேயோ போட்டும் வரட்டும். பக்கத்துல போன் இருக்குதா? ஓகே. பக்கத்துல போன் இருக்குதா? ஓகே. என்னங்க இவ்வளவு நாளா இருக்கிறீங்க, ஒரு நல்ல போனு கூட வாங்காம இருக்கீங்கிறாங்க. அந்த மனுஷன் 5 நேரம் தொழுகையாளி, ஏதோ எல்லாரும் சொல்றாங்களேன்னு போனு வாங்கினவர் என்ன ஆயிடுச்சு? வக்துக்கு வந்துட்டு இருந்தவர் அப்புறம் தள்ளி ஆனாரு, அப்படியே போய் 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 என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. ஏதோ வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு தான் ஓபன் பண்றாரு. அப்படியே போய் 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 1 மணி நேரம் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. 1 மணி நேரம் நாம செலவு பண்ணிட்டோமாங்கிறத கொஞ்ச நேரம் கழிச்சா தான் என்ன செய்யுது? தெரியுது. ஆளாகி போயிட்டோமா? அதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு வானத்திலிருந்து முசீபத் இறங்குதுங்கிறாங்க. இத்தனை சேட்டலைட்லும் இத்தனை கருவிகளும் எங்கிருந்தா வருதுங்க? சேட்டலைட்டின் மூலமாகத்தான் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஃபோன் பண்றோம். அப்துல் காதருக்கு ஃபோன் பண்ணணும்னா அடிச்ச அடுத்த நிமிஷம் எங்க அடிக்குது? அவர் இங்கேயும் இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம். இப்ப அந்த காலத்துல ஃபோன் பண்றதா இருந்தா ட்ரங்க் கால் பண்ணுவாங்க. அப்படித்தானுங்க? ஃபோன் பண்ணி சொல்லி வச்சிருவாங்க, 10 நிமிஷம் அவர் கழிச்சு கூப்பிடுவார், கனெக்ஷன் கொடுப்பாரு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, நீங்க எஸ்டிடி பேசிக்கலாம், ஐஎஸ்டி மட்டும் பேச முடியாதுன்னு வந்துச்சு. அப்படித்தானுங்க? அப்புறம் என்ன ஆகி போச்சு? பூத்துல போய் நீங்க என்ன செய்யலாம், நீங்க ஐஎஸ்டி பேசிக்கலாம்டா. அப்படியே காலம் மாறி போய் எங்கேயோ ஒருத்த குப்பத்திலேயோ சுப்பத்திலேயோ உட்கார்ந்துருக்கிறவன் எங்க வேணாலும் என்ன செய்யலாம்? பேசலாம். ஹஜ்ஜுக்கு போறவர் சுப்ஹானல்லாஹ் கீழே இறங்குற வரைக்கும் என்ன செய்யறாரு? போனும் கையுமா இருக்கிறார். வந்துருச்சா இல்லைங்களா? இது சாதகமானதா எடுத்துக்கிறதா பாதகமானதா எடுத்துக்கிறதா அப்படின்டா, இது எதுதான்னா முழுக்க இது பாதகம் தான் அதிகம். அப்படித்தானே? ஏன் மது ஹராமு? அதுல பயனை விட கெடுதி தான் அதிகமா இருக்குதுன்னு சொன்னா அல்லாஹ். அதனால என்ன செய்யுங்க, நீங்க மொத்தத்தையும் நான் என்ன செஞ்சிடறேன்? ஹராமாக ஆக்கிடுறேன். இதுல நல்லதும் இருக்குது, ஆனா நல்லதை தாண்டி கெட்டதும் என்ன செய்யுது? அதிகமாக இருக்குது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா புள்ள சொல்லுது, 1 மணி நேரம் நான் ஃபோன் பார்க்குறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேங்குது. மதரசாவுக்கு போயிட்டு வந்தோன்னா புள்ள சொல்லுது, 1 மணி நேரம் நான் ஃபோன் பார்க்குறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. ஃபோனை கொடுக்காதீங்கிற காலம் போய் மனோதத்துவ நிபுணர்களே பேசுறாங்க, கொஞ்ச நேரம் மட்டும் ஃபோன் கொடுங்க, ஃபோனை கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, நீங்க வாங்கிக்கோங்க. ஃபோனை கொடுக்குறப்ப முகம் மலர்ந்து போகிற முகம் ஃபோனை வானவன ஏதோ மௌத்தான வீட்டில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி புள்ள மாறி போகுது. இன்னைக்கு இருக்குதா இல்லைங்களா? இதுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இது எதுக்கு நான் சொல்ல வரேன்டா, ஹதீஸ் ஆயத்தை எவ்வளவு தூரம் ஊர்ஜிதமாக சொல்லியிருக்காங்க பாரு. இந்த சோதனைக்கு நீங்க ஆளாகுவீங்க, நம்ம ஆளாயிட்டோமா இல்லைங்களா? அல்லாஹு அக்பர். அந்த காலத்துல குழந்தை ஆடுறப்ப ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ் மாஃபி கல்பி கைருல்லாஹ் நூறு முஹம்மது ஸல்லல்லாஹ் அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்லி ஆட்டுவாங்க. இப்போ அந்த அம்மா ஃபோன் பேசிக்கிட்டே என்ன செய்யுது? ஆட்டுது. ஆட்ட என்ன செய்யுது? ஒரு பக்கம் என்ன செய்யுது? பாட்டு பாடுது, இன்னொரு பக்கம் இதாகுது. அஜர்த்து மதரசாவில் வந்து அடி நடிக்கிறாரு, கல்வி என்ன செய்ய மாட்டேங்குது? ஏற்றுக்க மாட்டேங்குது.
அன்னைக்கு மதரசாவில் ஓதுன காலங்கள் குறைவான காலங்கள் தான், இல்மு பட்டுன்னு பத்திக்கிச்சு. இன்னைக்கு முக்குன்னு ஆசிரியர் என்ன செய்யறாரு, முயற்சி பண்றாரு, என்ன வரல, காலம் மாறி போயிடுச்சு. சோதனைக்கு நாம் என்ன செஞ்சுட்டோம், ஆளாகி போயிட்டோம். அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானார். அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல இதைத்தான் முடிக்கிறாங்க, பாதிரு பில் அமாலி. இந்த மாதிரி சூழ்நிலை வர்ற போது அவரும் ஃபோன் பார்க்குறாரு, நானும் ஃபோன் பார்க்குறேன், பக்கத்து வீட்டுக்காரர் ஃபோன் பார்க்குறாரு நினைச்சு நீங்க வீட்டில் உட்காந்துருக்காதீங்க, பாதிரு பில் அமாலி, நீங்க பள்ளிவாசலுக்கு வந்துருக்கேன்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தி புரியுது. அல்லாஹ் தஆலா நமக்கு அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. சோதனையான காலங்களிலே விழிப்புணர்வோடு இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அடையாளத்தை சொல்றதுக்கு நோக்கம் என்னங்க, எப்பா டேஞ்சர்னு போட்டிருக்குல்ல போய் உள்ள விழுகுன்னு சொல்றதுக்கா என்னங்க, டேக் டைவர்ஷன் போட்டிருக்காரல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், எப்பா போய் விழுந்துராதப்பா, டேக் டைவர்ஷன் எடுத்து போயிருப்பா, லெஃப்டோ ரைட்டோ எடுத்து போயிரு, நேரா போனேன்னா பள்ளத்தில் விழுந்துருப்பா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கிதாப் முழுக்க அடையாளம் சொல்றாங்கட்டா என்ன அர்த்தம், தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாம களத்தில் அடங்கி வேலை பார்க்கறதில்ல. அந்த மாதிரி ஒரு காலம் வருகிற போது எடுத்து டைவர்ஷன் எடுத்து என்ன செய்யுங்க, நீங்க ரூட்டை மாத்திக்கிங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ் தஆலா எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா நேரங்களிலையும் நல்ல எண்ணங்களோடும் ஃபித்னா குழப்பங்களுடைய ஃபசாதுகளை விட்டு ஒதுங்கி இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவா பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். لك الحمد ولك الشكر يا ربي يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டி வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கொடுக்கிறோம், அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. முனாஃபிக்கீன்களுடைய கெட்ட நிலைகளை விட்டும் எங்களை அனைவர்களும் நீ பாதுகாத்தருள்வாயாக. விரோதம், குரோதம், நம்பிக்கை துரோகம், துரோகம் என்னவெல்லாம் அசூசையான கல்புகளை கரிக்கக்கூடிய, கல்புகளை அழுக்காக்கக்கூடிய என்னவெல்லாம் குணங்கள் இருக்கிறதோ அத்துணை குணங்களை விட்டும் ஒதுங்கி வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அது விஷயத்திலே விழிப்புணர்வோடு வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. குர்ஆனுடைய வசனத்தினுடைய விளக்கங்களை கேட்பதின் மூலமாக நாங்கள் வாழ்க்கையிலே அமல் செய்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் குழப்பமான சூழ்நிலைகளை உன்னையே நாடி வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. உன்னையே நாடி வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மௌத்தாகுவதற்கு உயர்ந்ததொரு நசீபை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். ஸலாம்.